வணக்கம் நேர்களே, வெல்கம் டு சூப்பர் ஹவுஸ்ஃபுல். ஸோ நீங்கள் வந்து ஸ்ட்ரிங்கில் பார்த்த மாதிரி அருண் இப்போ நம்ம கூட இருக்காரு. கபாலி வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு அந்த டீசர் அப்படின்னே சொல்லணும். ஸோ அதில் வந்து அந்த நெருப்புடா அப்படின்ற வார்த்தை குரலுக்கு சொந்தக்காரர் இவர் தான். ஸோ நிறைய விஷயங்கள் இவர்கிட்ட பேசலாம். ஸோ ஃபர்ஸ்ட்லி சார், எப்போவுமே இப்போ எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்க மாதிரி கபாலி பற்றி தான் முதல் கேள்வி. ஸோ கபாலி படத்தில் அந்த பாடல் நீங்கள் பாடியிருக்கீங்க. ஸோ அந்த டீசரில் இருக்க அந்த பாடல் வந்து இப்போ ஒரு ட்ரெண்டாகவே ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லணும். ஸோ நெருப்புடா அப்படின்றது வந்து கபாலிக்கு ஒரு அடையாளம் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அந்த பாடல் பற்றி சொல்லுங்கள், கபாலி பற்றி சொல்லுங்கள். அது ஃபஸ்ட்டு இந்த சான்ஸ் எனக்கு கிடைச்சதே எனக்கு இன்னும் ஒரு ட்ரீமாக தான் இருக்குது. ஸோ அந்த ட்ரீமை விட்டு நான் வெளில வரல. ஒரு ஹாப்பியஸ்ட் மொமெண்ட் இன் லைஃப்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி சூப்பர் ஸ்டாருக்கு பாட்டு எழுதி பாடியிருக்கேன் அப்படின்றது. ஸோ இந்த பாட்டு வந்து இஸ் பிரேக்கிங் பாயிண்ட் இன் மை லைஃப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த எக்ஸைட்மெண்ட்டில் தான் இன்னும் போய்கிட்டு இருக்கு எனக்கு. ஓகே. ஸோ இந்த பாடல் வந்து உருவானப்போ சந்தோஷ் சாரோ இல்லை வந்துட்டு ரஞ்சித் சாரோ உங்ககிட்ட கேட்ட விஷயம் என்ன, நீங்கள் அதை எப்படி புரிஞ்சுக்கிட்டு எப்படி டெலிவர் பண்ணீங்க? ஆக்சுவலாக இந்த பாட்டு நான் ஃபஸ்ட்டு சந்தோஷன் ஒரு நைட்டு 2 மணிக்கு எனக்கு ஃபோன் பண்ணார். நான் தூங்கிட்டேன், நல்லா ஃபுல்லாக தூங்கிட்டேன். ஃபோன் பண்ணார், என்னடா பண்ணுற அப்படின்னாரு. ஃபஸ்ட்டு ஒரு ரிங்கு போச்சு, ஃபுல் கால் கட் ஆகிடுச்சு. கட் ஆனவொடனே ஒய்ஃப் சொன்னாங்க, அந்த மாதிரி ஃபோன் வந்திருக்கு, சந்தோஷம் நான் ஃபோன் பண்ணுறாரு. உடனே திருப்பி நான் எடுத்து தூக்க கலக்கத்தில் பேசுகிறேன். என்னடா பண்ணுற அப்படின்னாரு. நான் தூங்கிட்டு இருக்கேண்ணா அப்படின்னேன். சரி நாளைக்கு ஸ்டூடியோக்கு வந்துடு அப்படின்னாரு. ஃபஸ்ட்டார் நான் என்ன நினச்சிக்கிட்டேன், இது ஒரு கனவில் ஏதோ சந்தோஷம் நான் நம்மளை கூப்பிட்றாரு போல் அப்படின்னு நினச்சிட்டு அடுத்த நாள் மெசேஜ் அனுப்பிச்சேன். ஆனால் கால் பண்ணியிருந்தீங்களா, இந்த மாதிரி நைட்டு உங்கள்கிட்ட பேசின மாதிரி ஒரு கனவு வந்துச்சுண்ணே. டே நான் தான்டா ஃபோன் பண்ணேன், அவ்வளோ தூக்கமாடா இருந்தேன் உனக்கு அப்படின்னாரு. அப்புறமா ஸ்டூடியோ வா அப்படின்னாரு. நான் ஸ்டூடியோ போனேன். அங்கே போனால் ரஞ்சித் சார் இருந்தார். ரஞ்சித் சார் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சார். எனக்கு பண்ணி வச்சுட்டு பாட்டு போட்டு காமிச்சார். இது வரைக்கும் தான் எனக்கு ஞாபகம் இருக்குது. அதுக்கப்புறம் பாட்டு கேட்டதுலேருந்து இப்போ வரைக்கும் அந்த அந்த எக்ஸைட்மெண்ட் இன்னும் இருக்குது எனக்கு. ஸோ ஆடியோ லான்ச்சுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ பயங்கரமாக ஒரு வாய்ப்பு எனக்கு, இது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. நான் ரஜினி சாருக்கு பாட்டு எழுதி பாடுறதுன்றது வந்து எல்லாராலையும் பண்ணிட முடியுமான்னு எனக்கு தெரில. யார் வேணால் எழுதலாம், யார் வேணால் பாடலாம். பட் எழுதி பாடுறதுன்றது எனக்கு கிடைச்ச ஒரு கிஃப்ட்டுன்னு நினைக்கிறேன் நான். ஸோ இது கிடைச்சதுக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ அந்த பாட்டு கேட்கும் போதே தெரியுது வந்து அது வந்து ரஜினி சாரோடைய ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்காக தான் வரப்போகுது. ஏன்னா அந்த வார்த்தை அப்படி. ஸோ ஹீரோ எழுதும் போது வந்து கண்டிப்பாக நம்ம பில்டப் அதிகமாக கொடுத்து எழுதுவோம். ஸோ சூப்பர் ஸ்டாருக்கு எழுதும் போது வந்து உங்களுக்கு ப்ரெஷர் அதிகமாகவே இருந்திருக்கும். ஏன்னா அவரை வந்து நிலைநிறுத்துற மாதிரி நிறைய பாடல்கள் வந்துருக்கு, எல்லாமே பயங்கர ஹிட் ஆயிருக்கு. ஸோ உங்களுடைய ப்ரெஷர் லெவல் எப்படி இருந்துச்சு, எப்படி வந்து அந்த நெருப்புடா அப்படின்ற வார்த்தை, ஏன்னா இப்போதைக்கு எங்களுக்கு அந்த பாட்டை பற்றி அது மட்டும் தான் தெரியும். ஸோ அந்த வார்த்தை எப்படி சூஸ் பண்ணீங்க, அந்த மாதிரி எப்படி அந்த பாடல் வெளியாகி எப்படி வெளியாக போகுது? அந்த நெருப்புடாக்கு இன்ஸ்பிரேஷன் வந்து சூர்யா சார்னு சொல்லுவார்ல தளபதியில், இது சூர்யா சார் வரசாதீங்க அப்படின்பாரு. ஸோ அதுதான் அந்த நெருப்புடாக்கு சூரியன் அப்படின்ற ஒரு ஃபீலில், ஒரு சூரியன் மாதிரியான ஒரு ஆள் இது. அப்படின்னா அந்த நெருப்புடானா நெருங்குடா, முடிஞ்சால் கிட்டக்க வா, சூரியன் கிட்டக்க போக முடியாது. ஸோ அந்தளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். எனக்கு தெரிஞ்சு இது ஒரு பெஸ்ட்டாக இருக்கும்னு நினச்சேன். அதை சொன்னேன், அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க, நல்லா இருக்குது, இதே பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது மாதிரி தான் ஆரம்பிச்சது. ஸோ அந்த நெருப்புடா நெருங்குடா இந்த 2 வார்த்தை தான் அந்த பாட்டில் தெரியும். ஸோ அந்த பாட்டை எங்களுக்காக நீங்கள் ரொம்ப ரிவீல் பண்ண முடியாது, எங்களுக்கு புரியுது. ஆனால் அந்த பாட்டை எங்களுக்காக பாடி காமிக்க முடியுமா? ஒரு வரி ஆடியோ ரிலீஸ் ஆனவொடனே ஃபுல்லாக பாடி காட்டுறேன். ஆடியோ ரிலீஸ் ஆனவொடனே ஃபுல்லாக பாடி காமிங்க. இப்போ எங்களுக்கு ஒரு சின்ன லைன், ஒரு ஜிஸ்ட் மாதிரி. நெருப்புடா நெருங்குடா, இது 2 தான் மறுபடியும் நீங்க பாடுறீங்க. அது எப்படி நீங்க பேசும்போது உங்க வாய்ஸ் வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கு, ஆனா உங்க பாடல்கள் எல்லாமே நீங்க பாடும்போது வந்து ரொம்ப அப்படியே ரகட் வாய்ஸா கொண்டு வரீங்க. அது அதுக்கான மாடுலேஷன் எப்படி நீங்க கொண்டு வரீங்க? பேசிக்கா மிமிக்ரியில தான் என்னோட கெரியர் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ மிமிக்ரி ஆர்டிஸ்டாக தான் ஆரம்பித்தேன். மிமிக்ரி ஆர்டிஸ்டாக இருந்து டைரக்டர் ஆகணும் அப்படின்னு தான் என்னோட எய்ம். ஸோ மிமிக்ரி பண்ணதுனால எனக்கு இந்த வாய்ஸ் மாற்றி பண்ணுறது வந்து ப்ராக்டிஸ்ட் ஆல்ரெடி, எனக்கு அது கொஞ்சம் பழக்கம் இருக்குது, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதனால் இந்த வாய்ஸ் மாற்றி பண்ணுறதுல பெருசாக எனக்கு கஷ்டம் இல்லை. ஸோ அதனால் சாஃப்டாக வாய்ஸ் இருந்தாலும் அந்த ஹார்ட் வாய்ஸ் கொண்டு வந்துடலாம் மிமிக்ரி பண்ணுற மாதிரி. பாட்டிலே ஒரு மிமிக்ரி பண்ணிகிட்டு இருக்கேன்னு தான் நினைக்கிறேன் நான். ஓகே. ஸோ நீங்கள் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் சொன்னீங்க, என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு தான் வந்து ஸ்டூடியோவில் நீங்கள் பாடுவீங்க. அதுக்கான காரணம் என்ன? ஏன் லைட்ஸ் வந்து ஆஃப் பண்ணிட்டு பாடுறீங்க? உங்களுக்கே ஒரு ஸ்ட்ரென்த் மாதிரியா இல்லை எதுனா? நான் பாடும்போது ஃபுல்லாக என்னோட நான் பயங்கரமாக பாட்டமில் இருந்து பாடணும், அடி வயிற்றுலேருந்து பாடணும், கத்தணும். ஸோ லைக் இட்ஸ் க்ரௌலிங்கான ஒரு ஃபீல் கொடுக்கணுன்னா அது முகத்தை அப்படியே வச்சுட்டு யாராவது பார்த்தாங்கன்னு எனக்கு கொஞ்சம் ரொம்ப ஷை ஆகிடும். என்ன மூஞ்சியை கண்ணாமண்டான்னு திருப்புறான் அப்படின்லாம் ஃபீல் ஆகிடும்.
நான் லைட் ஆஃப் லைட் போட்டிருந்தாலே பாதி தெரியாது, பட் அதனால் ஃபுல்லாக லைட் ஆஃப் பண்ணிட்டு அப்புறமா பாடிடும். அப்புறம் ஃபோனை கையில் வச்சுக்கிட்டு லிரிக்ஸ்லாம் அதில் இருக்கும். ஸோ அது மட்டும் அந்த வெளிச்சத்தில் தான் ரெக்கார்டிங்லாம் பண்ணுவேன். அது மாதிரி தான் இது வரைக்கும் பண்ணிட்டு இருந்திருக்கேன். ஓகே. ஸோ உங்களுக்கு வந்து கபாலி அதுக்கு முன்னாடி தெரி ரெண்டுமே வந்துட்டு அடுத்தடுத்து ரிலீஸ் ஆச்சு. ஸோ அந்த டீசருக்குமே வந்து பயங்கர எதிர்பார்ப்பு, ட்ரெய்லர், அதுக்கப்புறம் அந்த டப் தெரி சாங் வந்துட்டு செம ஹிட் ஆச்சு. ஸோ அது அமைஞ்சதை பற்றி சொல்லுங்கள். டப் தெரி ஸ்டெப் அது கிடைச்சதுக்கு மெயின் ரீசன் வந்து ஜிவி பிரகாஷ் அட்லி. ஜிவி பிரகாஷ் வந்து ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டே இருந்தார், நான் 50th மூவி பண்ணுறேன், நீ என்ன ஒரு பாட்டு கூட இதில் இல்லை, நான் எப்படியாவது நீ பண்ணணும்டா அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தார். அப்புறம் ஒரு டைமில் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வா, ஒரு தீம் ஒன்று இருக்குது, நீ பண்ணிடு அப்படின்னாரு. சரி, அப்போ தீம் வந்து கேட்டுட்டு அப்படியே ஆரம்பிச்சது தான். அந்த மாதிரி தான் அந்த விஷயம். பட் ஹி வாஸ் லைக் அவரோட 50வது ப்ராஜெக்டில் நான் இருக்கணும்னு ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணி என்னை அதில் ஆட் பண்ணார். ரொம்ப தேங்க்ஃபுல் டு ஜிவி பிரகாஷ். அவர் சொல்லலைன்னா இந்த அளவுக்கு அந்த ப்ராஜெக்ட்லேயே நான் இருந்திருப்பேன்னு எனக்கு தெரியல. ஸோ அவருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஸோ நீங்கள் வந்து நட்பு தான் காரணம் தெரி படத்தில் நான் வந்ததுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேட்டி கொடுத்தீங்க. ஸோ அது வந்து நீங்கள் ஜிவி பிரகாஷ் அவரை தான் மீன் பண்ணி. ஆமாம்மா ஜிவி பிரகாஷ் தான் அதுக்கு மெயின் ரீசன். ஜிவி பிரகாஷ் வந்து ஹீ ஸ்ட்ராங்லி ரெக்கமெண்டட் மீ, அருண் ராஜா இருக்கட்டும், நான் 50வது ப்ராஜெக்ட் பண்ணுறேன், அவன் இல்லைன்னா எப்படி, அந்த மாதிரி. ஸோ இட் வாஸ் லைக் எமோஷ்னலான ஒரு கனெக்ட் அது. ஸோ ஃப்ரெண்ட்ஷிப்பு அப்படின்ற ஒரு விஷயந்தான் எனக்கு கரியரில் நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு கொண்டு போகுதுன்னு நினைக்கிறேன் நான். ஸோ அதான் நிஜமாவே வந்து உங்ககிட்ட பேசுகிறதுக்கும் அந்த பாடலை கேட்கும்போது நிஜமாவே இவர் தான் பாடினாரா அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த பாடலை பற்றி உங்களுக்கு ஒரு முக்கியமான கேள்வி வச்சுருக்கேன். ஸோ அந்த கேள்வி என்னென்னு யோசிச்சாங்க, ஒரு பிரேக் போயிட்டு வந்துடலாம். வெல்கம் பேக் வியூவர்ஸ். ஸோ பிரேக்கு முன்னாடி ஒரு சஸ்பென்ஸோட முடித்தேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரி பாடலை பற்றி. ஸோ அவர் பாட சொன்னப்போ அவர் சொன்ன ஒரு விஷயம் வந்து தெரி வந்து அவ்வளோ ஈஸியாலாம் பாடிட முடியாதுங்க, ஏன்னா வந்து அது ரொம்ப இன்ட்ரிகேட்டான சில விஷயங்கள் இருக்குன்னு. ஸோ அது என்ன விஷயங்கள் அப்படின்றது இப்போ சொல்ல போகிறாரு. சொல்லுங்கள். ஆக்சுவலாக அதான் ரெக்கார்டிங்கில் வந்து என்னென்னா, எனக்கு வந்து இந்த ஸ்ருதி, இந்த டெம்போவில் கரெக்டாக பாடுறது, அப்புறமா வந்து இந்த மியூசிக்கலான எந்த விஷயமுமே எனக்கு தெரியாது. பேசிக்காக நான் மியூசிக்லாம் படிக்கல. ஸோ அதனால் அவங்க தான் கரெக்ட் பண்ணுவாங்க. பாடிட்டு இருக்கும்போது டெம்போவில் வேணும், இது மாதிரி ஒன்று வேணும், அது மாதிரி. நான் பாடுறத கேட்டுட்டு பாடுறேன். ஸோ கேட்டுட்டு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படியே வாங்கிட்டு டெலிவர் பண்ணுறது தான். ஸோ பேசிக்காக மிமிக்ரி பண்ணுறது என்னோடய ப்ளஸ்ன்னு வச்சுக்கோங்க. அந்த மிமிக்ரி பண்ணுற வாய்ஸில் அந்த மாதிரி ஒரு விஷயத்த நான் அவங்க சொல்கிற அந்த பிச்சில் பாடி கொடுத்துருவேன். தப்பாக பண்ணால் கூட ஆட்டோ டியூன்லாம் போட்டு சரி பண்ணிக்கலாம். பட் லைவாக அதை பண்ணோன்னா அது நல்லா இருக்காது. நிறையா மியூசிஷியன்ஸ் பார்ப்பாங்க, நிறையா பேர் பார்ப்பாங்க, அசிங்கப்படுத்திட்டாங்க. ஸோ என் வாய்ஸ் வந்து ரெக்கார்டடாக இருக்கிறது தான் எனக்கு மரியாதைன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து அவர் ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது சென்டிமெண்டலான ஒரு ரீசன் சொல்லிட்டதுனால நாங்கள் அதுக்கு மேலே அவர் டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து சந்தோஷ் சார் கூட நீங்கள் நிறையா பாடியிருக்கீங்க, நிறையா படங்கள் ஒர்க் பண்ணிட்டீங்க. ஜிகர்தண்டா படத்துலையும் பார்த்தீங்கன்னா டிங் டாங் அந்த சாங் ஃபுல்லாகவே உங்கள் வாய்ஸில் தான் வந்திருக்கும், செம ஹிட்டாச்சு அந்த பாட்டு. ஸோ அந்த பாட்டை பற்றி சொல்லுங்கள். உங்கள் சந்தோஷ் அவர் கூட உங்களுடைய கம்ஃபர்ட் ஜோன் பற்றி சொல்லுங்கள். சந்தோஷ் அண்ணா வந்து எனக்கு காலேஜ் சீனியர், நாங்களாம் ஒரே காலேஜில் படித்தோம். ஸோ வி ஸ்டார்டட் டுகெதர். அவர் ஃபஸ்ட்டு இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரும்போது எனக்கு கூப்பிட்டு 2 பாட்டு கொடுத்தார், 2 பாட்டு எழுதுறான்னு சொல்லி கொடுத்தார். ஸோ அவர் ஃபஸ்ட்டு படத்துலேயே எனக்கு ரெண்டு சான்ஸ் கிடச்சிது. அதுக்கு அடுத்த படத்துலேயும் பாட்டு கொடுத்தாரு. ஸோ இப்படி தான் சந்தோஷனா கூட நாங்கள் ரொம்ப அண்ணன் தம்பி மாதிரி. ஸோ அந்த மாதிரி பழக்கம் ஒன்றா அவர்லாம் சொல்லுவார், இப்போ வரைக்கும் சொல்லுவார், அது நம்மலாம் ஒன்றா கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம்லடா அப்படிலாம் சொல்லுவார். ஸோ இது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவர் அவ்வளோ பெரிய ஹைட்டில் நான் பார்க்குறேன் இப்போது, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா எல்லாருக்குமே வந்து அவரோட மியூசிக் பிடிச்சிருக்கு, வெரி யூனிக்காக இருக்குது. ஏன்னா பிகினிங்கில் அவர் வந்து நிறையா படங்கள் ஒத்துக்கல, அது நல்லா தெரியும் எனக்கு. நிறையா படங்கள் அவருக்கு வந்தது ஒத்துக்கல, ஏன்னா அவருக்குன்னு ஒரு மியூசிக் ஸ்டைல் ஒன்று வச்சுருந்தார். ஸோ இது யாருக்கு செட் ஆகும்னு அவர் ஆகுதோ அவங்க பண்ணட்டும், இப்படி தான் அவர் இருந்தார். ரொம்ப கான்ஃபிடென்ட்டான ஒரு மியூசிஷியன், ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான பர்சன். எதையுமே நெகட்டிவாலாம் யோசிக்கவே மாட்டார். இது வரைக்கும் நம்ம பாடினது நல்லா இல்லை அது மாதிரிலாம் என்றைக்குமே சொன்னதில்லை. ஒருவேளை நல்லா இல்லாமல் இருந்திருந்தாலும் அவர் ஏதாவது ஒன்று பண்ணி ஜிமிக்ஸ் பண்ணி அதை நல்லா கொண்டு வந்துடுவார். ஸோ நெகட்டிவாக எதையுமே கமெண்ட் பண்ணுற ஆள் கிடையாது. ஸோ இஸ் லைக் இஸ் அ பிரதர் டு மீ, மோர் லைக் அ ஃபாதர் இந்த இண்டஸ்ட்ரி. அவர் தான் எனக்கு இந்த இண்டஸ்ட்ரியில் கூட்டு வந்து எனக்கு வாய்ப்பு கொடுத்து ஒரு லிரிசிஸ்ட் ஆக்குனது, சிங்கர் ஆக்குனதும் அவர் தான். ஸோ எல்லா பெருமையும் அவருக்கு தான். ஸோ சந்தோஷ் நாராயணன் அவர் கூட எனக்கு இன்ன வரைக்கும் அந்த நல்ல ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. அப்படின்னா நாங்கள் வந்து அவர்கிட்ட நான் எதுவுமே எதிர்பார்த்து இது பண்ணது கிடையாது. ஸோ அவருக்கு தெரியும் இவன் இதுக்கு கேப்பபிள், இது பண்ணுவான் அப்படின்னு அவருக்கு தெரியும். அதுக்கான நேரம் வரும்போது என்னை கரெக்டாக கூப்பிட்ருவார். ஸோ அப்படி தான் அந்த டிங்டாங்கும் அமைஞ்சது. டிங்டாங் பாட்டு
கரெக்டாக கூப்பிட்டாரு. நான் ரொம்ப நாளாக ஒர்க் பண்ணலானே, ஏதாவது பாட்டு சொல்லுங்கண்ணே அப்படிலாம் சொன்னேன். இருறா கூப்பிட்றாங்களா இருறா அப்படின்னு சொன்னேன். கரெக்டாக அவர் கொடுத்த பாட்டு எல்லாமே எனக்கு பெருசு. அவர் டிங்டாங் கொடுத்தாரு, டிங்டாங் பெருசு. அப்புறம் காதலும் கடந்து போகும்ல ஒரு பாட்டு கொடுத்தாரு, அதுவும் பயங்கரமாக ரீச் ஆச்சு. இப்போ கபாலி கொடுத்துருக்காரு. இதுக்கு மேலே வேற என்ன கேட்க முடியும் அவர்கிட்ட? ஓகே. ஸோ நீங்கள் வந்து பாடகர், லிரிசிஸ்ட் இதையும் தாண்டி நடிச்சிருக்கீங்க படங்கள்ல. ஆமாம் ஆமாம். ஸோ அந்த படங்கள் நடிச்சதுக்கான காரணம் என்ன? எதனால வந்து நடிப்பில் வந்து நீங்கள் உள்ள வந்தீங்க? நிறைய கேரக்டர்ஸ் பண்ணியிருக்கீங்க. சிவகார்த்திகேயன் அவர் கூட 2 படம் பண்ணிட்டீங்க. ஸோ அந்த மாதிரி இந்த நடிப்பு, அதுவும் ஃப்ரெண்ட் ரோல் அப்படின்றதுக்கான காரணம் என்ன? நடிப்புக்கு காரணம்னு ஒன்றும் பெருசாக எதுவும் இல்லை. நடிக்கணுன்ற ஆசை எல்லாருக்குமே இருக்கும். நம்ம ஃபேஸ் வெளில தெரியணும், 4 பேர் பார்க்கணும், அதுதான் விஷயம். வாய்ப்புகள் வந்து நமக்கு வரும்போது அதை நிராகரிச்சிடக்கூடாதுன்றதில் ரொம்ப தெளிவாக இருக்கேன். யாராவது நம்மக்கிட்ட இது பண்ணுறியாடான்னு கேட்டால் நான் பண்ணுறேன்னு சொல்கிறது தான் நல்லது. ஏன்னா ஒரு வாட்டி தான் ஆப்பர்ச்சுனிட்டிலாம் வரும். எதுவாக இருந்தாலுமே, என்ன விஷயமா இருந்தாலுமே. அது வேணான்னு சொல்கிறது தப்பு. அது வேணான்னு சொல்லிட்டோன்னா அதுக்கப்புறம் அது கிடைக்காது. ஸோ அதுக்கப்புறம் அதை மிஸ் பண்ணிட்டோமேன்னு வாழ்க்கை பூரா நம்ம ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருப்போம். அது மாதிரி தான் அந்த நான் லிரிசிஸ்ட் கிடையாது பேசிக்காக. நான் அதுக்கு எனக்கு அதை பற்றின ஐடியாவும் கிடையாது. பட் பாட்டு எழுதுவேன்ற நம்பிக்கை இருந்துச்சு. நான் எழுதுட்டான்னு கேட்டேன், எழுதுனாங்க. ஓகே இப்போ லிரிசிஸ்ட். பாடுறதும் அப்படி தான். பாடுறியான்னு கேட்டாங்க, பாடினேன். அது மாதிரி நடிக்கிறியான்னு கேட்டாங்க, நான் நடித்தேன். அதுதான். ஸோ இதுக்காக தனியாக எதுவும், நான் பேசிக்காக இன்ஜினியரிங் முடிச்சுட்டு அப்பா கிட்ட திட்டு வாங்கிக்கிட்டு இருந்த ஒரு கேரக்டர். வேலைக்கு போகாமல் சும்மா சுற்றிக்கிட்டு சினிமான்னு அலையிற அப்படின்னு சொல்லி திட்டு வாங்கிக்கிட்டு இருந்த ஒருத்தன் தான். பட் இப்போது அது நம்ம ஒரு விஷயத்தில் நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தோம்னா அது நமக்கு அட்லீஸ்ட் ஒரு அளவுக்காக நம்மளை கூட்டிகிட்டு போகுன்ற நம்பிக்கை என் மூலமாக 4 பேருக்கு கிடைச்ச சந்தோஷம். ஸோ நீங்கள் அதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ வந்து நிறையா சொன்னீங்க, இது மாதிரி எனக்கு எல்லாமே வந்து விதிப்படி நடந்தது அப்படின்னு சொல்ல முடியாது, நான் வெயிட் பண்ணி நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கின சில விஷயங்கள். ஆனால் உங்களுடைய ஆசை அப்படின்னு பார்த்தா டைரக்ஷன் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஸோ டைரக்ஷன் ஏன் அந்த ஆசை? டைரக்ட் பண்ணுறதுல ஏன் அந்த ஒரு ஆர்வம் இருக்குது? டைரக்டர் ஆகணுன்றது எவ்வளோ ஒரு கனவாக இருக்குது? ஏதாவது ஒரு ஸ்டோரி ரெடியாக வச்சுருக்கீங்களா? அதான் ஸ்டோரிலாம் நிறையா வச்சுருக்கேன். நிறையா ஸ்டோரிஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு நான் ஜிவி பிரகாஷ் மீட் பண்ணதே ஒரு டைரக்டராக தான். ஓகே. அவருக்கு என்ன லிரிசிஸ்டெல்லாம் தெரியாது, டைரக்டராக தான் மீட் பண்ணேன். அவர் அப்போது ப்ரொடக்ஷனில் மதையானை கூட்டம் பண்ணிகிட்டு இருந்தார். அப்போ அவர் ப்ரொடக்ஷனில் கதை சொல்கிறதுக்காக போனேன். கதை சொன்னேன், அவர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவர் நான் என்ன சொன்னார், நான் நிறைய கதைகள் கேட்டுட்ருக்கேன், நான் கேட்டுட்டு வரேன், ஐ கெட் பேக் டு யூன்னு சொன்னார். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அவரே கூப்பிட்டு நம்ம இதை பண்ணலாம் அப்படின்னாரு. ஸோ அந்த டைமில் எனக்கு அதுக்கான கரெக்டான ப்ரொடக்ஷன் டீம் அமையலை. ஸோ அவர் ஹீரோவாக வச்சு பண்ணுறதுக்கு. இப்போது அவர் பெரிய ஹீரோக்களில் ஒருத்தராக இருக்கார். பட் இப்போ வந்து அவர் அடுத்தடுத்து விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால நானும் அவரை பெருசாக டிஸ்டர்ப் பண்ணல. ஏன்னா அவருக்குன்னு ஒரு லைனப் ஒன்று வந்துருச்சு. இதை நான் பிரேக் பண்ணிட்டு உள்ளே போக முடியாது. இருந்தாலும் நம்ம முதல்ல பண்ணுறேன்னு சொன்னது அவர் இப்போ வரைக்கும் சொல்கிறது என்னென்னா, நம்ம ஒரு படம் பண்ணுறோம்டா, கண்டிப்பாக பண்ணுறோம், உனக்கு நான் படம் பண்ணுவேன், உன் கூட படம் ஒர்க் பண்ணுன்றதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், நான் வாக்கு கொடுத்துருக்கேன், நான் பண்ணுவேன், இதுதான் அவர் சொல்கிறார். பட் நான் என்கிட்ட இருந்த கதைகள் வந்து அந்த டைமில் இருந்த கதை வந்து ஒரு புதுசாக இருந்துச்சு. இப்போ பார்த்தா அது மாதிரியான ஜானர்ஸில் நிறையா படங்கள் வந்துருச்சு. ஸோ அந்த கதையை எடுத்து தனியாக வச்சுட்டு வேற ஒரு கதை பண்ணேன். அப்போ அந்த வேற ஒரு கதையை ட்ரை பண்ணிட்டு இருக்கிற டைமில் வந்து அதே மாதிரி இன்னொரு படம் வந்துச்சு. ஸோ இதெல்லாமே கோஇன்சிடென்ஸ், கிரியேட்டர்ஸ்க்கு நடக்கிற விஷயம் தான். நம்ம ஒரு விஷயம் யோசிப்போம், நம்மள மாதிரியே ஒரு 4 பேர் யோசிப்பாங்க, நமக்கு அந்த ரீச்சபிலிட்டி இருக்காது. யார்கிட்டையும் போய் ரீச் பண்ணி சொல்கிறதுக்கான இல்லாத நேரத்தில் ஒருத்தர் நமக்கு முன்னாடி ரீச் பண்ணி அதை பிச் பண்ணிட்டாங்கன்னா அவங்க தேல் டேக் ஆஃப், ப்ராஜெக்ட்ஸ் டேக் ஆஃப் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி தான் என்னோடய கதைகள்லாம் போய்கிட்டு இருக்கு. நான் அவர் ஃபஸ்ட்டு கதை கேட்டு சொன்னது வந்து, நீனா செல்வா ஃபேனாடா அப்படின்னு கேட்டார். ஏங்க அப்படி கேட்குறீங்க அப்படின்னு. இல்லை உன் கதைகள்லாம் அந்தளவுக்கு இன்டென்ஸாக இருக்குது, நீ செல்வராகவன் மாதிரிலாம் யோசிக்கிற அப்படின்னாரு. இல்லைங்க, அந்த மாதிரி நான் ஸ்பெசிஃபிக்காக வாண்டடாக யோசிக்கல. நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணணுன்னா ஒரு புதுசாக ஏதாவது இருக்கணும், எல்லோரும் சொல்கிறத நம்ம சொல்லக்கூடாதுன்றதுக்காக தான் நான் யோசிக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு அந்த இன்டென்சிட்டி உங்களுக்கு அப்படி தோணுதோ என்னவோ அப்படின்னு. இல்லை, நான் அவர் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன், எனக்கு தெரியும், நீ உன்னோட தாட் ப்ராசஸும் அவரோடதும் ஒரே மாதிரி தான் இருக்குது அவர்லாம் சொன்னார். ஸோ இது பெரிய காம்ப்ளிமெண்ட்டாக நினைக்கிறேன் நான். ஸோ ஆனால் அவர் நான் 2 படங்கள் ஒர்க் பண்ணவர் நம்மளை ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணும் போதே அது சொன்னார் என் கதையெல்லாம். அவர் என்ன சொன்னார்னா, நீ வச்சுருக்க ஸ்கிரிப்ட் லைன்ஸ் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, புதுசாக இருக்குது, ஆனால் ஃபஸ்ட்டு படம் பண்ணாத, முதல்ல அருண் ராஜாங்கிறவன் யாருன்றதை நீ ஒரு படம் பண்ணி ஜெயிச்சு ப்ரூவ் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தடுத்த படங்களாக நீ வந்து உன் ஸ்கிரிப்டெல்லாம் எடுத்து கொண்டு வந்து பண்ணு அந்த லைன்ஸ்லாம் அப்படின்னு சொன்னார். ஃபர்ஸ்ட் வந்து பேசிக்காக எல்லாருக்கும் புரியுற மாதிரி ஒரு கதை, புரியறது இல்லை, பிடிக்கிறது. ஓகே.
ஸோ வந்து நீங்கள் வந்து நிறையா பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுடைய டைரக்ஷனில் சீக்கிரமாக ஒரு படம் பார்க்கணுன்னு அப்படின்ற எல்லாருக்குமே ஆசை இருக்குது. அதே மாதிரி கபாலியோடைய ஆடியோ லான்ச்காக தான் வெயிட்டிங். ஸோ இந்த சாங் வந்து நல்ல லென்த்தி சாங் அப்படின்னு தான் சொல்லியிருக்கீங்க. ஸோ ஐம் ஜஸ்ட் வெயிட்டிங் அந்த பாடலை கேட்குறதுக்கும் அதுக்கப்புறம் விஷுவலாக அது வந்து ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கும் உங்கள் ஃபியூச்சர் எண்டவர்ஸ் எல்லாத்துக்குமே நியூஸ் 7 தமிழுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். இந்த அரை மணி நேரம் எங்க கூட நிறைய விஷயங்கள், முக்கியமாக கபாலி படத்தை பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் அலாட். தேங்க்யூ ஸோ மச். ஸோ கண்டிப்பாக நேரில் இன்னைக்கு ஷோ என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மீண்டும் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். கிறிஸ்டி சைனிங் ஆஃப் இன் சூப்பர் ஹவுஸ்ஃபுல்.